ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 20:2, Psalms 20:2. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன். Dear child of God, our God is the one who sends help from his holy sanctuary. So we need to go to the holy sanctuary so that we will receive the help from God. We will receive favor from God. In the life of Hannah, we see she was a barren woman, but she did not stay at home and praying, but she went to the temple of God, which is the sanctuary of God, and prayed. And she received the favor and help from God. And God blessed her with a child, Samuel. So today, whatever may be your need, people may not be able to help you, but God can help you when you go to his sanctuary and pray. அதுடைய பிள்ளைகளே, அன்னாள் தேவாலயத்தில் சென்று ஜபித்த பொழுது தேவன் அவளுடைய ஜபத்தை கேட்டு ஒரு குமாரனை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் குறைவுகளை அவர் நிறைவாக்கும்படிக்கு தேவாலயத்திலே போய் அவருடைய ஒத்தாசைக்காக வேண்டி நில்லுங்கள். இரண்டாவது, அவருடைய வார்த்தையை சொல்றது சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக என்று சொல்லி. நமக்கு ஆதரவு தேவை. உலகத்திலே ஆதரவு இல்லாமல் வாழ முடியாது. மனிதர்களுடைய ஆதரவு விருதா, மனிதர்களுடைய ஆதரவு தற்காலிகமானது. ஆனால் தேவனுடைய ஆதரவோ நிரந்தரமானது. We need strength to live in the world. We need support. There are times we don't have strength of our own. There are times people may not support you, but you need to believe that the Lord will support you and strengthen you from Zion. You need to seek the face of the Lord. You need to seek the presence of the Lord. When you seek the presence of the Lord, God will strengthen you and God will bless you. That is very important in our life. The strength of God is the most important thing in our life. Without God's strength, we may not be able to live a successful life. கர்த்தருடைய ஆதரவு இல்லாமல் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அதோட பிள்ளைகளே, கூனியாக இருந்த ஒரு ஸ்திரீ தேவாலயத்திற்கு சென்ற பொழுது ஆண்டவர் அவளை தொட்டார், சுகப்படுத்தினார். அவள் சுகமடைந்தாள். We see a woman with the spirit of infirmities went to the temple where Jesus was present. Jesus healed her from the spirit of infirmities. We need to believe that the healing comes from our Lord Jesus Christ at the temple. தேவன் நம்மை சுகப்படுத்த வல்லவர். தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது அவர் சாத்தானின் கட்டிலிருந்து நம்ம விடுதலையாக்கி சுகப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உம்முடைய சியோனில் இருந்து என்னை நீர் ஆதரிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு ஆதரவு நீரே. நீர் எங்களை ஆதரித்து எங்களை பலப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.